வணக்கம். காலையில் எந்திரிச்சத்துலேருந்து இரவு உறங்கும் வரை டென்ஷன். காலையில் பால் வாங்கிறதுலேருந்து எல்லா பணியும் முடிச்சுட்டு, ஆஃபீஸ் பணி வேலையெல்லாம் முடிச்சுட்டு இரவு உறங்கும் வரை நமக்கு நிம்மதி இல்லாத ஒரு காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். இது மாதிரியான ஒரு சூழ்நிலையில் உங்களோட ஒரு 10 நிமிஷம் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பேச விரும்புகிறேன். அதாவது பெரியாரின் பகுத்தறிவும் ஆரியர்களின் ஆன்மீகமும். முதலில் பெரியாரின் பகுத்தறிவை நாம் பேசலாம். அதாவது பெரியார் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், மூட நம்பிக்கை என்பது உனது தலையில் போடப்பட்ட விலங்கு, அது காலில் போட்டு இருந்தால் நான் உடைச்சிடுவேன், அது உங்கள் மூளையில் இருக்கிறதுனால நீங்கள் தான் அதை புரிஞ்சுக்கின்னு வெளியே வரணும்னு சொல்லியிருப்பார். அதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, குழந்தை பிறப்பதிலிருந்து அதுக்கு பேர் வைக்கிறதுலேருந்து காது குத்தணும், பெண் பிள்ளையானால் பெரிய பிள்ளையாட்டம் உட்கார வைக்கணும், மஞ்சள் தண்ணி செய்யணும், அதன் பிறகு திருமணம், இப்படி ஒவ்வொன்று நிகழ்ச்சியாக வரும். 60ஆம் கல்யாணம் வரைக்கும் நம்மளை விடுறதில்ல. அது கடந்து போடா இந்த மனித வாழ்க்கையே முடிச்சிட்டேன்னு சுடுகாட்டுக்கு போய் படுத்து அங்கேயும் விடுறானா, அங்கேயும் விடுறதில்ல. அங்கேயும் காரியம் அது இதுன்னு சொல்லி எல்லாத்துலேயும் நீ உன்னுடைய எல்லா விஷயத்துக்கும் எனக்கு கப்பங்கட்டு அப்படின்னு சொல்லி ஆரியத்தினுடைய அந்த மூட நம்பிக்கை, அந்த பூஜை புனஸ்காரம் என்கின்ற பெயரில் அவர்கள் வயிற்று பிழைப்பு நடத்தி வருகிறார்கள். இதை நன்கு உணர்ந்த பெரியார் இதையெல்லாம் தவறு, உனக்கு அதாவது பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது, யாராக இருந்தால் எனக்கு என்ன, ஆண்டியாக இருந்தாலும் சரி அரசனாக இருந்தாலும் சரி ஒரே பார்வை தான், அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்பது போல் எனக்கு கப்பங்கட்டிட்டு தான் நீ எந்த வேலையும் செய்யணும்னு ஆரியர்கள் அந்த மூட நம்பிக்கையை ஆன்மீகம் என்கின்ற போர்வையில் திணித்திருக்கிறார்கள் என்பதை பெரியார் உணர்ந்தார். அதை பேசினார், மக்களிடத்தில் அதை வென்றெடுத்தார். ஆனாலும் கடைசி வரை மக்களிடமிருந்து அதை விடுபட வேண்டும் என்பது அவருடைய ஆயுள் அவ்வளோதான். இப்போ இருந்திருந்தால் முழுமையாக போய்க்கிருப்பார்ன்றது என்னுடைய நம்பிக்கை. இப்போது ஆரியர்களின் ஆன்மீகத்தை நம்ம பார்ப்போமா? எத்தனை பேர் அதில் ஈடுபட்டிருப்பீன்னு எனக்கு தெரியாது. ஒரு திருமணம் சம்பந்தமானது இது. நான் எவ்வளோ போராடியும் பெண் வீட்டார்கிட்ட நம்மளால் வின் பண்ண முடியல. சாக்கடையில் என்று சரித்திரம் எழுதினாலும் கூட அந்த சரித்திரம் சாக்கடையில் தான் இருக்கிறது என்பது போல தான் என்னுடைய பதிவும் இருக்கும் என்று நானே உணர்கிறேன். காரணம், என்னாலேயே என்னுடைய சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வெளியே வர முடியல. என்னுடைய மகன் திருமணத்திற்கு ஐயர் எழுதி கொடுத்த லிஸ்ட் எவ்வளோ தெரியுங்களா? 45,000 ரூபாய்க்கு எழுதி கொடுத்துருக்கார். அவர் எழுதி கொடுத்த லிஸ்ட்டு. அவர் என்ன பண்ணார், அதிகப்படியாக ஒரு 10 நிமிஷம் ஓம் நமக ஓம் நமக ஓம் நமக, நமக்கு தெரியாதா? பிள்ளையார் அப்பனை ஒரு முறை வாழ்த்துறாரு, கலசத்தை கொஞ்சம் பூஜை செய்கிறாரு. நமது முன்னோர்களை, அதாவது அக்னி என்பது அவர்களுடைய பூஜை. நம்மளுடைய திருமணம் நல்ல விஷயத்தில் அவர்களுடைய பூஜை பண்ணிட்டு போயிடுவாங்க. அக்னிக்கு பூஜை பண்ணுறது அவர்களுடைய பூஜை. கலசத்து பூஜை என்பது நமது முன்னோர்கள் பூஜை. பாத பூஜை என்பது பெற்றோர்கள் பூஜை. இதை தான் செய்தார். இதை செய்து முடிச்சுட்டு மாங்கல்யத்தை அவர் ஒரு பூஜை பண்ணிவிட்டு தாலி கட்டுன்னு சொன்னார். இதுக்கு எவ்வளோ கூலி தரலாம் சொல்லுங்கள்? ஒரே ஒரு விஷயத்தான் பேசுகிறேன். அவர் கேட்டது 12,000. கொஞ்சமாவது ஈவு இறக்கம் இருக்குதா அவங்களுக்கு? 12,000 ஒரு 10 நிமிஷம் அதிகப்படியாக அதாவது அவர் உட்காந்துருந்து அரை மணி நேரமாக இருக்கலாம். அவர் மந்திரம்னு பேசுனதே 10 நிமிஷம் தான். அது என்ன மந்திரம் அது? பிள்ளையார் அப்பனை பூஜித்தேன், வெற்றிலை பார்க்க படித்தோம், தண்ணீரை படித்தோம், இதெல்லாம் ஏற்றுக்கொண்டு இந்த மணமக்களை ஆசீர்வாதம் செய்யும் என்பதுங்கிற பொருள் தான் இது. இப்போ நமது முன்னோர்கள் பெரியவர்கள் யாருன்னா இதை செய்யலாம். முதல்ல பெண்ணு வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் எதிரே அமர்ந்து நிச்சயம் பண்ணுறேன் இல்லைங்களா? நிச்சயம் பண்ணி முடித்த உடனே பொண்ணோட அப்பா அம்மாவையும் பையனோட அப்பா அம்மாவையும் வர வச்சு அவங்க 2 பேர் காலிலையும் குழந்தை ஆசீர்வாதம் பாத பூஜை பண்ணி ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அவங்க கையால் மாலை மாற்றி அவங்க கையால் மாங்கல்யத்தை வாங்கி கட்டிட்டாலே கல்யாணம் முடிஞ்சிருங்க. ஆனால் இங்கே எங்கே வச்சுக்கிறான் தெரியுமா அவன் செக்கு? அதிகார வர்க்கம், அதாவது அரசியலமைப்பு அதிகாரத்துக்குள்ளவங்க என்ன சட்டத்தை போட்டு வச்சுக்கிறாங்கன்னா, நாங்கள் மறுபடி திருமணம் செய்தால் மட்டும்தான் செல்லன்ட்டு. அதையே பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டில் இருந்த ஆட்சியில் அது ஆட்சி முறை மாற்றியாச்சு. ஒரு மணமகளும் அவர்கள் மாலையை மாற்றி கொண்டாலே அந்த திருமணம் செல்லும்.
அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டமே திருப்தி ஆகிடுச்சு. ஆனாலும் திருந்த வேண்டியது நம்ம தான். இன்னும் நம்ம திருந்தலைன்னு சொன்னால் நம்ம மற்றவர்கள் திருந்த வேண்டும் என்று பேசுவதற்கு இடம் இல்லை. இதில் ஏன் யாராலையும் திருந்த முடியலன்னு கேட்டிங்கன்னா, திருந்துட்டோம். ஒரு சிலர் அதாவது ஒரு கிராமத்தில் 10 பேர் புரிஞ்சுக்கினாங்க இதை. ஆனால் அவருடைய மாமா, சித்தப்பா, பெரியப்பா, பெரியம்மா அந்த மாதிரி உறவு முறையில் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் ஆதரிக்கிறாங்க. இது இருந்தால் தான் வருவன்றாங்க. இதை நியாயப்படுத்துகிறாங்க. இதுக்காக போர்க்கொடி தூக்குறாங்க. இவங்களோட சரி இந்த சண்டை வேணாம் அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் இதை நம்ம இன்றைக்கி வரைக்கும் அனுமதிச்சிட்ருக்குறோம். ஆரியர்களுக்கு நம்ம சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ஒரு ஆட்டோவில் வந்தால் கூட ஒரு 10 ரூபா கேட்டால் அவள் அநியாயமாக காசு கேட்குறான் அப்படின்னு எந்த அளவுக்கு நீங்கள் வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சுக்கிறீங்க. ஒரு கடையில் உங்களால் நேர்மையாக காசு கொடுத்து வாங்க முடியுமா? இந்த கல்யாணத்தில் இந்த ஐயருக்கு என்னென்ன கிடச்சி தெரியுங்களாங்க, ராமராஜ் காட்டன் வேஸ்ட்டு தான் எடுக்கணுன்ட்டார். 2000 ரூபாங்க. பொதுவாக நம்ம வேஸ்ட் எடுத்து வச்சுப்போம். அவர் பிராண்டு தான் கேட்டார். என்ன அது ஒத்த காலில் என்னென்னா தான் வேணும்னு. அதன் பிறகு 12,000 ரூபான்றதை குறைச்சிக்குங்கன்னு அவர் கூட மன்றாடி வாதாடி 8,000 ரூபா கொடுக்குறணும். அந்த 8,000 ரூபான்னு சாதாரண விஷயமா? வேறு வழி இல்லாமல் கொடுத்து தொலைஞ்சோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பச்சரிசி 15 வாழை இலை, தலைவாழை இலை. அதாவது அவர் எப்படின்னா குருத்து நுனி இலைன்னு எழுதுறாரு. 15 இலைங்க. அதை அப்படியே கட்டி எடுத்து போகிறார். 15 நாளைக்கு வாழை இலை போட்டு சாப்பிட்ணும். ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் போகும்போது தன்னுடைய வீட்டுக்கு தேவையான அத்தனை மளிகை பொருளையும் வாங்கிக்கிறாரு. தனக்கு உடை வேஷ்டி, ராமராஜ் காட்டன் வேஷ்டி வாங்குறாரு. இது போன்ற நம்ம இந்த மூட நம்பிக்கையில் சிக்கி தவிக்கின்ற காரணத்தினால் இதையெல்லாம் அழுக வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். தயவுசெய்து அரசனுடைய அறநிலையத்துறையில் எல்லா ஆலயங்களிலும் திருமணம் நடக்குது. அங்கே போயிட்டு நீங்கள் ஆன்மீகம் வேணும்னா கோயிலில் போய் தாலி கட்டிட்டு உங்கள் வீட்டு அருகாமையில் எதனா ஒரு ஸ்டேஜ் போட்டு ரிசப்ஷன் பண்ணுங்கள். கொஞ்சம் வசதி இருந்தால் திருமண மண்டபத்தில் கூட ரிசப்ஷன் பண்ணுங்கள். ஆலயத்தில் போய் எதனா உங்களுக்கு மூட நம்பிக்கை வேணும்னு சொன்னால் கோயிலில் போய் உங்களுக்கு குலதெய்வமோ ஏதோ ஒரு கோயில் இருக்கும், அந்த கோயிலில் போயிட்டு பூசாரி காட்ட அம்மன் மடியிலையோ அல்லது முருகன் மடியிலையோ மாங்கல்யத்தை வைத்து ஆசீர்வாதம் செய்ய சொல்லி அதை நீங்கள் திருமணம் செஞ்சுட்டு வாங்க. இல்லை நான் பகுத்தறிவு திருமணம் செய்ய விருப்பப்படுறேன்னு சொன்னால் நீங்கள் எத்தனையோ கட்சிங்கள்லாம் இன்றைக்கி பகுத்தறிவு திருமணத்தை செஞ்சு வைக்கிறாங்க. அங்கே போய் செய்யுங்க. தயவு செய்து இந்த ஆரியருடைய மூட நம்பிக்கை களைஞ்சு வாங்க. இப்போ அவங்களே பெரும்பாலும் அதை களைஞ்சிட்டாங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? ஆரியர்கள்லாம் எதிர்காலத்தில் எல்லாம் முழிச்சுக்கினாங்க. இனி நம்ம பொழைப்பு நடத்த முடியாதுன்றத கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கின்னு அவங்க குழந்தைங்களை படிக்க வச்சு அமெரிக்கா, வெளிநாடு இது போல் நாடுகளை அனுப்பி நல்லா சம்பாதிக்கிறாங்க. அதில் ரிட்டையர்ட் ஆன பிறகு இந்த பூஜை வேலைக்கு வந்துடுறாங்க. இந்த திருமணத்தில் புரோகிதம் செய்ய வந்தவர் கூட வயசானவர் தான். அவர் ரிட்டையர்ட் ஆனவராக இருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். அவங்க ரிட்டையர்ட் ஆனாலும் மாதம் 1 லட்சம் கிட்ட சம்பாதிக்கிறதுக்கு நான் பூஜை என்கின்ற மூட நம்பிக்கையை கையில் வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், உழைச்ச உழைப்பை வட்டி வாங்கி கடனுக்கு வாங்கி மேலும் மேலும் அவங்களுக்கு அப்பம் கட்டிகிட்ருக்கோம். பெரியாரை பேசுவோம், பெரியாரை படிப்போம், பெரியார் வழியை நடப்போம். பெரியார் வழி நடக்கிறது என்ன மனித சமூகத்துக்கு விரோதமான செயல் கிடையாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் நிம்மதி வேண்டுமென்றால் நாம் பெரியார் வழியை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் இந்த பதிவின் நோக்கம். உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஏதும் தவறாக பேசிவிடவில்லை. தொடர்ந்து இது சம்பந்தமாக பேசுவோம். அதாவது நமக்கும் ஆன்மீகம் உண்டு. நம்மளுடைய தமையருக்கான ஆன்மீகம், அதாவது தாய் தந்தையை வணங்குவது, நமது முன்னோர்களை வணங்குவது, அம்மனை வணங்குவது, ஐயனார் அப்பனை வணங்குவது, வழிபாட்டு தெய்வங்களை வணங்குவது, குலதெய்வங்களை வணங்குவது தமையருடைய பண்பாடு. அதை பின்பற்றுவோம். ஆரியர்களை அமைத்து ஆரியர்களை பூஜை செய்ய விடுவதை கைவிடுவோம். ஏனென்றால் அவர்கள் திருந்துவதாக இல்லை. இப்போ 12,000 கேட்குறாங்க. இன்னும் வசதி படித்த வீட்டில் 50,000, 25,000 இது போல் கேட்பாங்க. ஒட்டுமொத்தமாக ஐயர் சம்பந்தப்பட்ட விஷயமே 50,000 தாண்டிச்சு எங்களுடைய திருமணத்தில். ஆனால் இது வருத்தப்பட்டு நான் சொல்கிறேன், யாருக்கும் இந்த வழி வரக்கூடாது என்பதை தயவு செய்து நாம் மாறுவோம், பிறரை மாற்றுவோம். நன்றி.